ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா வரப்போகிற அந்த ஜனவரி 1, 2025 சிபில் ஸ்கோர் சம்மந்தமாக நிறைய புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயம் பயனுள்ள தகவல், முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்டேட் சிவில் இன் எவ்ரி 15 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வரைக்கும் இப்போ நடைமுறையில் இருக்கிறது என்னன்னா, நம்மளுடைய அந்த கிரெடிட் ஸ்கோர் ஆனது ஒவ்வொரு 30லேருந்து 45 நாளைக்கு ஒரு தடவை தான் அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்டிங் ஆகக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 30 to 45 days அப்படின்னு இருக்குது. ஆனால் ஜனவரி 1 2025 உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோர் ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக இந்த ரூல்ஸ் கொண்டு வராங்கன்னா, உங்களுடைய அந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன், அதாவது கடன் தகவல் ரொம்ப அக்யூரஸியாகவும் கரெக்டாக டைம் லைனில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் தான் இந்த ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக சிபில் ஸ்கோர் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 300லேருந்து 900 வரைக்கும் இருக்கும். ஸோ 900 அப்படிங்கிறது ஹையஸ்ட் கிரெடிட் ஒர்த்தினஸ். அதே மாதிரி 750 750 அப்படிங்கிறது ஒரு கன்சிடர் ஆஸ் அன் ஐடியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் சிபில் ஸ்கோர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கடன் தொகைக்கான இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு லோன் சீக்கிரம் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ முதலாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அப்டேட் சிவில் இன் எவ்ரி 15 days, அதாவது ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ரூல்ஸ் என்னன்னா, பேங்க் ஆர் என்பிஎஃப்சி நீட்ஸ் டு இன்ஃபார்ம் கஸ்டமர் இஃப் தே செக் தேர் கிரெடிட் ரிப்போர்ட். அதாவது இது சூப்பரான ஒரு அப்டேட்டு. அதாவது வரப்போகிற ஜனவரி 1, 2025 பேங்காக இருக்கட்டும், கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனம் பேங்காக இருக்கட்டும், அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்பிஎஃப்சியாக இருக்கட்டும், ஸோ அவங்க உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டை செக் பண்ணுறாங்க, சிபில் ஸ்கோர் கிரெடிட் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க செக் பண்ணுறதுக்கான ஒரு எவிடன்ஸாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ கஸ்டமருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேங்க்கு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பணும். ஸோ இது இரண்டாவது ஒரு புது ரூல்ஸ். மூன்றாவதா பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நெசசரி டு கிவ் த ரீசன் ஃபார் ரிஜெக்டிங் த ரிக்வஸ்ட். ஓகே, இப்போ நம்ம நிறைய பேர் லோனுக்காக அப்ளை பண்ணுவோம், ஆனால் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பர்சனல் லோன்ஸ்லாம் மேக்ஸிமம் நிறைய ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வீட்டு லோன் அப்ளை பண்ணுறீங்க, வேறு ஏதாவது லோன் அப்ளை பண்ணுறீங்கனாலும் எதுனா ஒரு ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆர்பிஐ சொல்லியிருக்கு. ஸோ ஜனவரி 2025 இப்போ நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரணம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிப்பாங்க, பேங்க் தரப்புல இருந்தும் சரி, அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி. ஸோ ரெண்டு பேருமே உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணத்தை தெரிவிப்பாங்க. நாலாவதா, கிவ் ஃப்ரீ ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட்ஸ் டு கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் ஏ இயர். ஸோ உங்களுடைய கஸ்டமர்ஸ், அதாவது பேங்காக இருக்கட்டும், என்பிஎஃப்சியாக இருக்கட்டும், அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட்டை கொடுக்கணும், அதுவும் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், சிபில் ஸ்கோர்லேருந்து கிரெடிட் ஸ்கோர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி கொடுத்துருவாங்க. அடுத்ததா, இட் இஸ் நெசசரி டு இன்ஃபார்ம் த கஸ்டமர் பிஃபோர் ரிப்போர்ட்டிங் த டிஃபால்ட். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க அல்லது என்பிஎஃப்சியில் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் உங்களால் கட்ட முடியாத பட்சத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம லோன் கட்ட முடியாமல் போகலாம். ஸோ அதில் லோன் டிஃபால்டர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் கொண்டு போவாங்க. ஸோ அந்த டிஃபால்ட் கட்டி முடிக்காமல் அதுக்கப்புறம் அவங்க டிஃபால்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக டிஃபால்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ்க்கு பேங்க் தரப்புல இருந்தோ அல்லது என்பிஎஃப்சி தரப்புல இருந்தோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, லோன் டிஃபால்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வேற. இந்த மாதிரி 15 நாள்ல நீங்க லோன் கட்டல அப்படின்னா உங்களுடைய லோன் டிஃபால்ட் ஆகும், உங்களுடைய பெயர் டிஃபால்ட் லிஸ்ட்ல போகணும் அப்படிங்கிற அந்த தகவலை எஸ்எம்எஸ் மூலமா இமெயில் மூலமா முன்கூட்டியா தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்பிஐ சொல்லியிருக்குது. அண்ட் ஆறாவதா முக்கியமான ஒரு தகவல், த கம்ப்ளைண்ட் ஷுட் பி ரிசால்வ்டு வித்தின் 30 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கடன் தகவல் வழங்கக்கூடிய கம்பெனிக்கு நீங்க எதுனா ஒரு கிரீவன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்க, அல்லது ஒரு பேங்க் தரப்புல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் ஆனது 30 நாட்களுக்குள்ளார ரிசால்வ் பண்ணிருக்கணும். ஸோ
சால்வ் பண்ணியிருக்கணும். சம்மந்தப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ், பேங்காக இருக்கட்டும், என்பிஎஃப்சியாக இருக்கட்டும், கடன் தகவல் வழங்கக்கூடிய நிறுவனமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை 30 நாட்களுக்குள்ளார சால்வ் பண்ணி கொடுக்கணும். இன்கேஸ் அவங்க 30 நாட்களுக்குள்ளார சால்வ் பண்ணல அப்படின்னா ₹100, ஒரு நாளைக்கு ₹100 அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபைன் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 6 முக்கியமான அப்டேட் வந்து இருக்குது. 1 ஜனவரி 2025 இருந்து இது எல்லாமே அமலுக்கு வரப்போகுது. ஸோ இந்த தகவல் முடிஞ்ச நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.